இந்தியா மீதான தாக்குதலுக்கு துருக்கி வழங்கிய ஆயுதங்கள் ட்ரோன்களை பாகிஸ்தான் பயன்படுத்தி வந்த நிலையில் பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் துருக்கி சென்றுள்ளார். பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் துருக்கி பயணம் மேற்கொண்டுள்ளார். தலைநகர் அங்காராவில் துருக்கி அதிபர் எர்டோகனை ஷெரீப் சந்தித்தார். இந்த சந்திப்பின் போது இருநாட்டு உறவு, வர்த்தகம், ஆயுத விற்பனை உட்பட பல்வேறு விவகாரங்கள் குறித்து இருநாட்டு தலைவர்களும் ஆலோசனை நடத்தினர். இந்தியாவுக்கு எதிரான மோதல் நடைபெற்ற சில நாட்களே ஆன நிலையில் துருக்கி அதிபர் எர்டோகனை பாகிஸ்தான் பிரதமர் ஷெரீப் சந்தித்த நிகழ்வு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்தியாவுடன் அமைதி பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாக பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் தெரிவித்துள்ளார். பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக இந்திய படைகள் ஆபரேஷன் சிந்தூர் மூலம் பாகிஸ்தான் பயங்கரவாத முகாம்களை அழித்து ஒழித்தன. இந்நிலையில் தனது ஈரான் பயணத்தின் போது காஷ்மீர் பயங்கரவாதம், நீர் பங்கீடு மற்றும் வர்த்தகம் உள்ளிட்ட அனைத்து பிரச்சினைகளையும் தீர்க்க இந்தியாவுடன் அமைதி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தயாராக இருப்பதாக பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. ஒரே நாள் இரவில் 300க்கும் அதிகமான ட்ரோன்களை ஏவி உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தியுள்ளது. உக்ரைனின் யூரி இக்னாட் தலைமை விமானப்படை தளத்தை குறிவைத்து நேற்று இரவில் ரஷ்யா 355 ட்ரோன்களை ஏவி தாக்குதல் நடத்தியது. இது 3 ஆண்டு கால போரில் இதுவரை இல்லாத தீவிர தாக்குதல் என்று கருதப்படுகிறது. இதில் சிலர் காயமடைந்துள்ளனர். இரு நாடுகளிடையே போர் கைதிகள் பரிமாற்றமும் நடந்து வரும் நிலையில் இந்த போர் தற்போது பதற்றத்தை ஏற்படுத்தி வருகிறது. இமானுவேல் மேக்ரான் வீடியோ ஒன்று இணையதளங்களில் வைரலாகி தற்போது பேசும் பொருளாகி வருகிறது. இமானுவேல் மேக்ரான் தனது மனைவி பிரிஜிட் மேக்ரானுடன் சிறப்பு விமானத்தில் வியட்நாமுக்கு சென்றார். அப்போது இமானுவேல் மேக்ரானின் விமானத்தின் கதவு திறந்தது. உள்ளே இருந்து மனைவி பிரிஜிட் மேக்ரானுடன் இமானுவேல் மேக்ரான் வெளியே வர தயாராக இருந்தார். அப்போது திடீரென இமானுவேல் மேக்ரானின் கன்னத்தில் அவரது மனைவி பிரிஜிட் மேக்ரான் அறைவது போன்ற வீடியோ ஒன்று வெளியாகியுள்ளது. மனைவி பிரிஜிட் மேக்ரானின் முகம் வீடியோவில் தெரியவில்லை. விமானத்தில் கதவுகள் அதனை மறைத்துள்ள நிலையில் அவரது கை ஆக்ரோஷமாக இமானுவேல் மேக்ரானின் கன்னத்தில் அறைவது போல் அந்த வீடியோ உள்ளது. இமானுவேல் மேக்ரான் தனது மனைவி பிரிஜிட் மேக்ரானிடம் கைகோர்த்து கையை நீட்டுகிறார். ஆனால் மனைவி பிரிஜிட் மேக்ரான் அதனை கண்டுகொள்ளாமல் விமான படிக்கட்டில் இறங்கி வருவதாக அந்த வீடியோவில் உள்ளது. இதனை பார்க்கும்போது இருவருக்கும் இடையே பிரச்சனை உள்ளது வெட்ட வெளிச்சமாகிறது என்று சமூக தளவாசிகள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். நேரு நினைவிடத்தில் சோனியா காந்தி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இந்தியாவின் முதல் பிரதமரான பண்டிட் ஜவஹர்லால் நேருவின் நினைவு நாள் இன்று நாடு முழுவதும் அனுசரிக்கப்படுகிறது. நேருவின் நினைவு நாளை ஒட்டி காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி அவரது நினைவிடத்தில் மலர் அஞ்சலி செலுத்தினார். தில்லி சாந்திவனத்தில் உள்ள நேரு சமாதிக்கு இன்று காலை சென்றடைந்த சோனியா காந்தி அன்னாரது நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.